ஏன் இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணிருக்காங்க? வாட் இஸ் திஸ் ஆர்த்தி? மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட்டை இப்படி தான் அடிப்பீங்களா? மேம் அவன் வந்து ஆக்ட் பண்றான். என்ன ஆர்த்தி சொல்றீங்க? டாக்டர் அவர் மென்டலி அஃபெக்டட்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. உங்க பவர் இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா? சும்மா நிக்கிறீங்களா ஆர்த்தி? ஏதாச்சும் பேசுங்க. யூனிஃபார்ம் போட்டிருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? மனுஷ உயிரினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சொல்லுங்க. வா, இங்கெல்லாம் வரக்கூடாது. போமா. சொன்னா கேளுப்பா. அது அந்த பக்கம் போமா. நான் பாத்துக்கிறேன் சார். இப்போ என்ன பண்ண போற ஆர்த்தி? மீன் குழம்பு வைக்க போறேன். சட்டியை அடுப்புல போட்டு வெந்தயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். மீன் போட்டு கொதிச்ச பிறகு நல்லா டீ தூளை போட்டு இறக்கிடணும். டீ பவுடரா? தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரெசிபி ரெடி. ஹலோ ஆர்த்தி செல்லம், மீன் குழம்பு ரெடியா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாசனை இங்கே தூக்குது. ரொம்ப நடிக்காத, வாங்க. டீ தூள் போட்டு தான் பாப்போம். ஹேண்ட்ஸ் அப். யாரு? தாஸ், பெரியப்பா தாஸ். கூப்பிடுறீ உங்க அப்பனை. எதுக்கு? 20 வருஷமா என்னோட இளமையான வாழ்க்கையை நாசம் பண்ண பாவி அவன். அவனை சுடுறதுக்கு என்ன புரியலையா? நீ சின்ன பாப்பா, அப்போ வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு இருந்த நிப்பிள். ஒரு சாதாரண ரவுடியா இருந்த என்ன காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 10 பொய் கேஸை போட்டு என்னை 20 வருஷம் கம்பி என்ன வச்சான். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்களையும் 1 by 1 போடணும். முதல்ல உங்க அப்பன். கூப்பிடு உங்க அப்பனை. அப்பா கூப்பிடுறாருப்பா. இவ்வளவு பக்கத்துல இருக்கானா? ஏய் கம் ஆன், ஹேண்ட்ஸ் அப். செத்துட்டாரியா? லைஃப்ல இருந்தே ரிட்டையர் ஆயிட்டாரா? உனக்கு நல்ல சாவியா? என் கையால சாவல. ஆனா அந்த 5 இன்ஸ்பெக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்கள விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தாஸ். முடியாது? அப்ப செத்து போயிடு. உனக்கு மனசாட்சி இருக்கா? இன்னும் 2-3 தான் வைக்க. சாப்பிடு. டேய் இது நல்லா இருக்குடா. இது வைனா இது பயங்கரமா சுடுன. சும்மா செம்மையா சுத்துன. சுத்தும் சரி, சுடுமா? பயங்கர சத்தமா சுடுன. வெறும் சத்தம் தாண்டா வந்துச்சு. உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. மீன் குழம்புல டீ தூளை போட்டு சாப்பிட்றீங்களே, ஏன் கொஞ்சம் சீக்காப்பொடி போட்டு சாப்பிட்றதானே? வெக்கமா இல்ல? ஏன் உனக்கு வெக்கமா இல்ல? வெத்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பொண்ணு கிட்ட வீரத்தை காட்ட வந்துட்டேன். அதுக்கு என்ன பண்றது? அடுத்த தடவை நல்ல இடத்துல நல்ல துப்பாக்கி வாங்கி அதை டெஸ்ட் பண்றதுக்கு இதை கொடுத்தானே, அந்த நாயை சுட்டுட்டு வரேன். டேய் நீ திருந்தவே மாட்டியா? எழுதி வச்சுக்க, எண்ணி 10 நாள்ல அவங்க அப்பன் கூட இருந்த அந்த 5 பேரை நான் போட்டு தள்ளுறேன் என் கவுண்டர்ல. அப்படி முடியலனா? அப்படி முடியலனா 11வது நாள் நானே உன்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன். மானம் மரியாதை உள்ளவன் இந்த தாஸ். அப்பா பின்னிட்ட. தேங்க்யூ. சூப்பரா மீன் குழம்பு வச்சிருக்காடா மயிலு. பின்னிட்டடி. பின்னிட்ட. ஆர்த்தி சூப்பர். நைட்டிக்காரிக்கு நக்கலு. பாவமா இவன் பசி மயக்கத்துல ஏதோ வளர்றான். நல்ல மீன் குழம்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடலாம். கரெக்ட். ஏய் அதெல்லாம் அவன் வேண்டாம். சொல்றது கரெக்டடி. உன் கைப்பக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவன் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் மயிலு அவன் கையை ஊத்துறான். நல்லவன்டா நீ, நல்லவன். நோ நோ நோ. நீ மயில அவன் மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்தே தப்பிச்சு வந்தவன். ரிஸ்க் எடுக்காத. அவன்லாம் 60+ தப்பிச்சு போக முடியாது. ஏய் வேணாம். அதான் நான் இருக்கேன்ல. தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு செய்து கொடுப்பாங்க. டேய் சோத்து கையை ஊத்து விடுறா. அது இதெல்லாம் எனக்கு சரியா பண்ணல. வேணாம், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். என்ன மீன்? விளாங்கு மீன் தானே? சரி கொஞ்சம் வாட்டமா நில்லுங்க. நாங்க பிளாங். பாக்கிறதுக்கு தான்டா 60+, ஆனா எனர்ஜில 20+. கம். ஐயோ ஐயோ ஐயோ. பொம்பளைங்களா நீங்க? ஏய்
என்னடா பண்ற? ஏடா கிச்சு 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 விட்றாங்க. ஐயோ ஐயோ. வேலை பார்த்து. வீரா சொன்னா கொல்லடா நானு. ஐயோ. இஞ்சி சுக்கு திப்பலி மொத்தம் எல்லாம் இருக்காங்க எடுத்துட்டு போ. கை கொடு. குழம்பு வைக்கிற கையில இந்த கிங்க பிடிக்க பாக்குறியா? என் அத்தை சொத்தை. ஐயோ எனக்கு இது தெரியல போல இருக்கு. ஆர்த்தி யாரோ உடாத புடி புடி. எல்லாம் லாக்அப் கிடையாது. நேரா என்கவுண்டர். போடா நான் பின்னாடி வண்டி எடுத்துட்டு வரேன். டேய் தாஸ் நில்ல இல்லனா சுட்டுறேன். சொல்லாத சுடு. சாப்டர் க்ளோஸ். வா. என்னடி சொல்ற? உயிர் இருக்கா? இல்ல அது ஐயோ சரி சரி இதோ வந்துட்டேன். துப்பாக்கி கையில கிடைச்சா யார வேணாலும் சுட்டுறதா? சொல்லிட்டு சொல்ல மாட்டியாடி? ஆளை பார்க்காம மாத்தி சுட்டுட்டேன். எல்லாம் அந்த தாஸ் ஆல. ஐயோ நான் வேற ஒரு புள்ள குட்டி தெரியுமா? சொல்லிட்டடிமா. இத்தனை வருஷம் எப்படியோ தாண்டி வந்துட்டேன். இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே. அது உப்பு இருக்கான்னு பார்த்தேன். நான் ஒருத்தரை சுட்டுட்டேன். என்னம்மா இது? உங்க அப்பா எவ்வளவு பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஒருத்தனை சுட்டுட்டேன்னு சோகமா சொல்றேன். நான் ஒருத்தனை சுட்டுட்டேன் அப்படின்னு வீரமா சொல்ல வேணாம். இல்ல அங்கிள், நான் தப்பான ஆளை சுட்டுட்டேன். தப்பான ஆள் தப்பு செஞ்சதுனால சுட்டிருக்கேன். கரெக்டா தானே சுட்டிருக்கேன்? ஐயோ சரியான ஆளை நினைச்சு தப்பான ஆளை சுட்டுட்டான். என்னம்மா குழப்பற? இவ ஆளை மாத்தி சுட்டுட்டாங்க. விடுங்க. போலீஸ் எப்போதுமே ஒருத்தரை எய்ம் பண்ணா இன்னொருத்தர் தான் சுடுவாங்க. அந்த மாதிரி தப்பா சுட்டு 10 கேஸ் உள்ள இருக்கு. சரி சுட்டிங்களா வேண்டாம் சொல்றான். அவன் தான் கடைசி வரைக்கும் வாயை திறக்கலையே. நல்லதா போச்சு. அவனே அமைதியா இருக்கும்போது நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ அங்கிள், அவன் செத்துட்டான். செத்துட்டானா? நான் எதுக்கு ஷாக்கான? சரி அந்த பாடியை கொண்டாந்து இங்க போடுங்க. குண்டை எடுத்துட்டு பாடியை ஃப்ரீசர்ல வச்சிடுறேன். ஓகே. என்ன மயில் மோப்பம் முடிக்கிறீங்க? ஒரு கை சாப்பிடுறீங்களா? பிரியாணி கூச்சப்படுறீங்க போல இருக்கு. சரி பாடி எங்க இருக்கு?